அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிப்படையை பதிவு செய்துவிட்டு போனார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஹதீஸை கவனியுங்கள். சஹீஹான ஹதீஸ், இரண்டு கருத்துக்களுக்கு அப்பாற்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமானது என்பதிலே இரண்டாவது கருத்துக்கு இடம்பாடில்லாத ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்குவதற்கு உள்ள நிறைய அடையாளங்களை சொன்னது உங்களுக்கு தெரியும். மறுமை நாள் நெருங்கும் போது இதெல்லாம் நடக்கும் என்று. அப்படியான அடையாளங்களிலே ஒன்றுதான் யுர்ஃபஉல் இல்ம் என்று சொன்னார்கள். கல்வி உயர்த்தப்படும். கல்வி என்றால் மார்க்க கல்வி. மார்க்க கல்வி உயர்த்தப்படும் என்று சொன்னவர்கள் அந்த மார்க்க கல்வி எப்படி உயர்த்தப்படும் என்பதை தான் இந்த புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு. நிச்சயமாக அல்லாஹ் கல்வியை ஒரே அடியாக அப்படியே பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. உலமாக்களுடைய உயிரை எடுப்பதன் மூலம் கல்வியை உயர்த்துகிறான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கல்வியை ஒரேடியாக பிடுங்கி எடுத்து விடுவதில்லை. உலமாக்களுடைய உயிரை எடுப்பதன் மூலம் தான் அல்லாஹ் கல்வியை உயர்த்துகிறான். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், ஆலிம்கள் இல்லாமல் போகும்போது இத்தஹதன் நாசு ரூஸன் ஜுஹாலா, ஜாஹில்களை மக்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். மார்க்க அறிவில்லாத மடையர்களை மக்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். தலைவர்களாக ஆக்கிவிட்டு அந்த தலைவர்களிடம் போய் மார்க்க விளக்கம் கேட்பார்கள். அந்த மடையர்கள் இல்ம் இருந்தா பயப்படுவார்கள். ஆனால் இல்மில்லாத காரணத்தில் பயம் கிடையாது. கேட்டு வருகிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் மனோ இச்சைப்படி பதில் சொல்லுவார்கள். தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள். தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். அந்த ஹதீஸை திரும்ப திரும்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கல்வியை ஒரே அடியாக உயர்த்துவதில்லை. உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலமே கல்வியை உயர்த்துவான். உலமாக்கள் இல்லாமல் போகும்போது மக்கள் அறிவிலிகளை தலைவர்களாக ஆக்குவார்கள். அந்த தலைவர்களிடம் போய் இவர்கள் விளக்கம் கேட்பார்கள். அவர்கள் சொல்லுவதை நம்புவார்கள். அந்த அறிவில்கள் தாமும் வழிகட்டு வந்த மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த ஹதீஸ்ல பல உண்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முதல் விஷயம் என்னென்றால் கிதாபு ஞானம். இமாம் அபு ஹனீஃபா மௌத்தாயிட்டாங்க, அவங்க விட்டுட்டு போன கிதாபு மௌத்தா போயிட்டா. இமாம் ஷாஃபி மௌத்தாயிட்டாங்க, அவங்க விட்டுட்டு போன கிதாபு மௌத்தாயிட்டா. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் மௌத்தாகி விட்டார்கள், அவர்கள் விட்டு சென்ற புத்தகங்கள் மரணித்து விட்டனவா? இமாம் இப்னு தைமியா மரணித்து விட்டார்கள், அவர்கள் விட்டு சென்ற புத்தகங்கள் மரணித்து விட்டனவா? இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் மரணித்து விட்டார், அவர் விட்டு சென்ற புத்தகங்கள் மரணித்து விட்டனவா என்றால் இல்லை. புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. புத்தகங்களில் மாத்திரம் ஒருவன் தன்னுடைய கல்வியை பெறப்போனால் அவன் வழிகட்டு போவான். சரியான கல்வி அவனுக்கு வேண்டும் என்றால் உலமாக்களுடைய வழிகாட்டல் அவனுக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய செய்தி. அதனால் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், தீனுக், உன்னுடைய மார்க்கம், இன்னமா ஹுவ லஹ்முக வ தமுக், உன்னுடைய மார்க்கம் என்பது உன்னுடைய இரத்தம், உன்னுடைய சதை. அந்த வார்த்தையினுடைய வெயிட்ட புரியுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், தீனுக், உன்னுடைய மார்க்கம் இருக்கிறது, இன்னமா ஹுவ தமுக வ லஹ்முக், உன்னுடைய இரத்தம், உன்னுடைய சதை அது. ஃபந்துர் அம்மன் தஅஹுத் தீனக், யாரிடமிருந்து உன்னுடைய மார்க்கத்தை நீ எடுக்கிறாய் என்பதை நீ பார்த்துக்கொள். யாரிடமிருந்து உன்னுடைய மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்கிறாய் என்பதை நீ பார்த்துக்கொள். தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சத்தியம் நமக்கு மிக அவசியமானது. இந்த சத்தியம் இது நமக்கு கிடைப்பதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய கிஃப்ட். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவது அல்ல, உங்களை கல்வியின் உச்சகட்டத்திற்கு கொண்டு போய் நிறுத்துவது அல்ல, பதவியின் உச்சகட்டத்திற்கு கொண்டு போய் உங்களை நிறுத்துவது அல்ல, ஒரு சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக உங்களை ஆக்குவது அல்ல, உங்களை ஒரு சண்டியனாக ஆக்கி விடுவது அல்ல, ஒரு கோபக்காரனாக ஆக்கி விடுவது அல்ல. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா?
ஹிதாயத்தை நமக்கு அல்லாஹ் தருவது. இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி விளையாட்டல்ல. என்னோடு கோபம் வந்து நீங்கள் வழிகட்டை தேர்வு செய்கிற கூட்டமாக மாறிவிடக் கூடாது. நம்ம மனிதன் என்கிற அடிப்படையில் என்னை நிறைய பேருக்கு பிடிக்கும், பிடிக்காமல் போகும். அவரை நிறைய பேருக்கு பிடிக்கும், பிடிக்காமல் போகும். இது மனிதன். வீட்டில் உங்களுடைய மனைவி உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது. ஏன் நீங்கள் பெற்ற பிள்ளைகளில் ஒன்றை உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது. உங்களோடு படிக்கிற ஒரே வகுப்பு நண்பர்களில் சிலரை சும்மா காரணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது. மனிதன் என்ற அடிப்படையில் சில நேரம் சில மனிதர்கள் சிலருக்கு பிடிக்காமல் போவார்கள். எனவே சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்கிற காரணத்தினால் தனிப்பட்ட ரீதியிலே நீங்கள் வழிகட்டை தெரிவு செய்யாதீர்கள் சகோதரர்களே. இன்றைக்கு இது நடக்கிறது. ஒரு தாயை, குர்ஆன் சுன்னாவை சொல்லுகிற ஒருவரை சும்மா பிடிக்கல, அவர் மீது உள்ள காழ்ப்புணர்வாக இருக்கலாம். அது உங்களுக்கு தான் புரியும், யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர் மீது உள்ள காழ்ப்புணர்வாக இருக்கலாம், அல்லது ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விஷயத்தில் தீர்ப்பு வழங்குகிற நேரத்தில் உங்களுடைய பார்வையில் அவர் பக்கச்சார்பாக தீர்ப்பு வழங்கியவர் போன்று இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இவ்வாறான காரணங்களினால் அவரை உங்களுக்கு பிடிக்காமல் போகும்போது நீங்கள் அவர் மீது கொள்ளக்கூடிய கோபத்தினால் வழிகேட்டை நோக்கி செல்கிறீர்கள் என்றால் அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நரகத்திற்கு போகிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே சத்தியம், ஹிதாயத் என்பது நம்மை பொறுத்தவரையில் மிக முக்கியம் என்பதனால் தான் ஒரு நாளைக்கு குறைந்தது கட்டாயமாக 17 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று பிரார்த்தனை செய் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்வழியை சரியாக புரிந்து அந்த நேர்வழியில் நிலைத்திருந்து நேர்வழியோடு மௌத்தாகுவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.